சேனல் நீங்கள் பார்த்துட்டு ஜனா பிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஜனா. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நான் ஹாப்பி தீபாவளி சொல்லிடுறேன். ஹாப்பி தீபாவளி ஃபார் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சேஃபாக கிராக்கர்ஸ்லாம் வெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃபிஷ் ரூம் டோர் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபிஷ்ஷில் நான் என்னென்ன ஃபிஷ்ஷை கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம அவுட்டோர்லேருந்து இன்டோர் போவோம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டேங்க்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு சிமெண்ட் டேங்க் தான். அங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்டி ஃபிஷ். அப்புறம் இங்கே வந்து ஜீப்ராஸ் கொஞ்சம் ஒரு 9 கிட்ட ஜீப்ராஸ் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூ கலர் ஜீப்ரா இருக்குது. அப்புறம் கப்பி கிராஸ், நம்ம போன வீடியோவில் பார்த்த கப்பி கிராஸ் இதில் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் கலெக்ட் பண்ணோம்ல அந்த பிளான்ட்ஸ்லாம் இதில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் லோட்டஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச டேங்க். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஈகோ சிஸ்டம் உருவாயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்கே செடி மட்டும் இங்கே நிறையாவே இருக்குது. ஹைட்ரலாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததான் என்னோடய பிளான்டேஷன் டேங்கை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டேஷன் டேங்க்கில் வந்து லோட்டஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச டேங்க். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஹைட்ரலாஸ் நிறையாவே ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரூமிங் பிளான்ட்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்கிற ஜீப்ரா ஃப்ரைஸ்லாம் பாருங்கள், ரெட் அண்ட் எல்லோ தான் இருக்குது இதில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இருக்க நான் உங்களுக்கு கோழிலாம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதான் நம்மள்கிட்ட இருக்கிற கோழிங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் தான் இது நம்மளோட சண்டை சேவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது எங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஷனுக்கு வந்திருக்கான். அவனுங்க நான் ஒரு தனியாக வீடியோ கொடுக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கோழிலாம் கூட்டமாக இருக்குங்க. எல்லாம் இப்போ ஃபீடு கொடுத்துருக்கோம். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கு, எல்லாம் ரைஸ் தான் கொடுக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சதுனால இடம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஈரமாக இருக்குது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணுறதோட சேர்ந்து நிறைய ஸ்னெயில்ஸும் வந்துருச்சு. ஸ்னெயில்ஸோட வளர்ச்சியை நட்டி கட்டுப்படுத்த முடியல. பிளான்டேஷன் டங்னால நான் வந்து ஸ்னேக்ஸ்லாம் விட்டுட்டேன். அதில் இருக்கிற ஹேர் ஆல்கேஸ்லாம் சாப்பிட்டுன்னு பார்த்தா நான் ஹேர் ஆல்கேவெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இங்கே கூட நிறைய ஸ்னெயில் இருக்குது. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னெயில் நிறையாவே இருக்குது. பார்க்குற இடம் எல்லாமே ஸ்னெயிலாக தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னெயில் அதிகமாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதோட வளர்ச்சி எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் இருக்கிற ஆல்கேஸ்லாம் நல்லா ஈட் பண்ணுது. ஆனால் ஹேர் ஆல்கே மட்டும் ஈட் பண்ண மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹேர் ஆல்கே வந்து டேலே நிறையா வளருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஹைட்ரலா பிளான்ட்டும் ரொம்பவே அழகாக க்ரூம் ஆகிருக்கு பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இதான் என்னோடய ஃபிஷ் டேங்க் செட்டப். இதில் ரெண்டு கப்பீஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு வைல்டு கப்பி அண்ட் ஆர்டினரி கப்பி இருக்குது. இல்லை ஹேர் ஆல்கேஸும் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரே ஒரு மணி பிளான்ட் கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபிஷ் டேங்க்காக ஒரு தனியாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. இதிலே நான் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்கு இன்னும் உங்களுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். நான் இப்போ தான் அந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சமாக. இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோவை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா இதான் மணி பிளான்ட் லீஃபும் ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த வைல்டு கப்பி எங்கே போச்சு? வைல்டு கப்பி இங்கே தான் இருந்துச்சு. எல்லாம் இந்த கப்பியோட நல்லா இதுவாகிடுச்சு, ஒன்றி போயிடுச்சு அந்த கப்பீஸ். அடுத்ததாக அள்ளி தொட்டி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய அள்ளி தொட்டி. இதில் பார்ப்ஸ்லாம் இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு பார்ப்ஸ்லாம் பிடிச்சி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வந்து எங்கெங்கெல்லாம் நெட்டு போடுறோமோ நெட்டு போடுற இடத்துல பார்ப்ஸ் மாட்டிக்குது. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது பார்ப்ஸ் சொல்ல போனால். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அதனாலே பார்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா என்னோடய பார்ப்ஸ்லாம் இப்போ வந்து ரெட் கலரில் ஒரு டெய்ல் வந்திருக்கு. அந்த டெய்ல் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு என் பார்ப்ஸுக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ்ஷஸ் கொடுக்குற ஆப்டிமம் பெல்லட்ஸு நல்லா எடுத்துக்குதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. நட்டு பிடிக்க முடியல. ஒரு கையில் கேமரா இருக்குது, ஒரு கையில் நெட்டு இருக்குது. பிடிக்க முடியல நாட்டி. மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிச்சி காட்டாமல் விட மாட்டேன் இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. என்னோடய பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அள்ளி லீவ்ஸும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு, புதுசாக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வளர்கிற மாதிரியே அந்த பூப்பு இப்போ நல்லா வருது இதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக இருக்குது.
மாட்ட மாட்டேங்குது எதுவும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒரே ஒரு ஃபிஷ் மாட்டிருக்கு. நல்ல பார்பு தான். பாருங்கள், கலரேஷனும் ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ கலரில் வந்திருக்கு கலரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லும் ரெட் கலரில் வந்திருக்கு. நேற்று பண்ண ஒரு பெரிய தப்பாட்டி டேங்கே கலர் ஆகிடுச்சு. அந்த ஆல்கேஸ்லாம் ரொம்பவே டெப்த் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதோட ஈக்கோ சிஸ்டத்தை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாட்டி பிளான்ட்டும் பாலாகுது. பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் இல்லை கப்பீஸ் விட்டுருந்தேன். இல்லை கப்பீஸ் இப்போ நான் விட்டுருந்தேன். ஆனால் எடுத்து இதில் வந்து நான் வந்து ரிவர் ஃபிஷ்ஷஸ்லாம் விட்டுட்டேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் நிறைய ரிவர் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைஸாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சிக்லெட் வெரைட்டியை சேர்ந்தது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கிராப்பும் என்னை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. நான் அதுக்கு நல்லா ஃபீட்லாம் கொடுத்து வளர்த்தேன். இப்போ தான் நான் இந்த டேங்கில் தான் நான் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா காண போயிடுச்சு. சாயிலெலாம் போட்டு நல்லா வச்சுருந்தேன், காணாமல் போயிடுச்சு. கிராப்பு எங்கே போச்சுன்னே தெரியல. எனக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுச்சு. சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிராஸும் ரொம்பவே நல்லா வளருது. நம்ம அந்த அக்வாட்டிக் பிளான்ட் கலெக்டிங் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் கலெக்ட் பண்ண பிளான்ட்டு தான் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஹைட்ரலாவும் நல்லா காட்டுத்தனமாக வளருது. அதுலேயும் அந்த சிக்லெட் வெரைட்டிஸ் இந்த ஃபிஷ்ஷஸும் நல்லா சர்வே ஆகிட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவுட்டோர் டேங்க் செட்டப்ஸ். இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட அவுட்டோரில் பொறுத்த வரைக்கும். அவுட்டோரில் வச்சுருந்தா நிறைய டை ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து ரெய்னி சீசன் வேறு. நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து கோல்டு தாங்க முடியாமல் இறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இண்டோர் டேங்க் வந்துட்டோம். இண்டோர் டேங்க்கில் பார்த்திங்கன்னா நம்மளோட தனிக்காட்டு ராஜா வந்துட்டார். பார்த்திங்கன்னா இவர் தான் நம்மளோட பிளட் ரெட் பீட்டா ஹாஃப் மூன். எப்படி இருக்காருன்னு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீட்டா சொல்ல போனால். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சைஸ் வந்திருக்கு அதுக்கு. இப்போ ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பபிள் நெஸ்ட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள் நெஸ்ட் கட்டினா நம்ம கவர் ஆல்மண்ட் லீஃப்லாம் வைக்கணும் அவசியம் கிடையாது. நல்லாவே ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கு இதோட பபிள் நெஸ்ட்டு. நான் ஒரே ஒரு கோகோனட் ஷெல்லும் வச்சுருக்கேன். அப்புறம் ஆல்மண்ட் லீஃப் 2 கொடுத்துருக்கேன் அதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோட மூமெண்ட்ஸை பாருங்கள், நல்லாவே இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக இருக்கான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சொல்ல போனால். அப்புறம் பீட்டா ஃபுட்டை பாருங்கள். இதான் நம்மளோட ராயல் பீட்டா ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம ஃபிஷ்ஷஸ் ஃபீட் பண்ணால் ரொம்பவே நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்னோடய ரவுண்ட் டெயில் பீட்டா ஃபிஷ். இதுவும் நல்லா பபிள் நெஸ்ட் கட்டியிருக்கு. இது பார்த்திங்கன்னா செமி அடல்ட். ரொம்பவே அழகாக இருக்குது. ஆல்மண்ட் லீஃப் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். சரி, அதுவும் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோட மூமெண்ட்ஸை பாருங்கள். ரவுண்ட் டெயில் ப்ளூ கலர் நல்ல ரிச் லுக் கொடுக்குது அதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேல் தான். இப்போ பாருங்கள், அவங்களோட கலரேஷனை பாருங்கள். ஒரு ரிச் கலரேஷன் வந்திருக்கு. அதனால தான் நான் இதை வாங்கினேன். நல்ல அக்ரேஷன் சொல்ல போனால். பார்த்திங்கன்னா நல்லா இப்போ இருக்கிற செமி அடல்ட் சொல்ல போனால். ஆனால் அடல்ட் ஃபிஷ்ஷே ரொம்ப அக்ரெசிவாக பார்க்குது. பார்த்திங்கன்னா அந்த அக்ரெஷனே ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்ல போனால். இப்போ பாருங்கள், அதோட விங்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரும்போது நல்ல கலராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டேலாம் நல்லா அப்படியே டிரான்ஸ்பேரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, என்னன்னு தெரியலை. ஸோ அதுவும் நல்லா இருக்குன்னு நானும் விட்டுட்டேன். ரொம்பவே அழகாக இருக்குது சொல்ல போனால். சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதோ இந்த ஃபீமேல் தான். ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா செமியடல் தான், குட்டி தான் இது சொல்ல போனால். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபீமேல் பீட்டா ஃபிஷ் ரொம்பவே அழகாக இருக்கும். அது கலரும் ரொம்பவே அழகாக இருக்குது. டெயில் கலரேஷனும் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு நான் வந்து ஆல்மண்ட் லீஃபும் கொடுத்துருக்கேன் அதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா அக்ரெஷனாக இருக்குது. என்னோடய ஃபீமேல் பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அக்ரெஷனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. பாருங்கள், இப்போ அந்த பீட்டா ஃபிஷ்ஷை பார்த்துருச்சு.
ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் இடையில வந்து பார்ட்டிஷன் வச்சுருந்தேன். இப்போ பார்ட்டிஷன் எடுத்தோடனே அது வந்து கோவம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எப்படி கோவப்படுது பாருங்களேன். சின்ன சைஸ், என்ன சைஸு. நல்ல ப்ளூ கலர், நல்லா அப்படியே ரேடியம் கலரில் இருக்குது. மூமெண்ட்ஸில் கலர் அப்படியே நல்லா வேரியண்ட்டாக, கலர் வேரியண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. பேட்டர்ன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டெயில் தான். பாருங்கள் அக்ரேஷனை பாருங்கள், எவ்வளோ கோவப்படுது பாருங்கள். கேப்பு கிடச்சா போய் அடிச்சிடும் போல இருக்குது. என்ன கோவம் பாருங்கள். அதோட சைஸோடு இது பெருசு பக்கத்தில் இருக்குது. அதுக்கிட்டே அடிக்கிறதுக்கு போனால் என்ன ஆகும், இது தள்ளி விட்டால் விழுந்துரும் போல இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. நான் அதுவும் கோவப்படுது. பக்கம் சைடில் இருக்கிறவங்க ரொம்ப கோவப்படுறாப்புல. இது நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வேலையை அது போட்டு காமிக்கிது, அவ்வளோதான். இது வேலையை அது போட்டு காமிக்கிது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இதுவும் என்னோட ரவுண்ட் டெயில் பீட்டா ஃபிஷ் தான். பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபீமேல் தான். பாருங்கள், இது செமி அடல்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதோட அக்ரெஷனும் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. பாருங்கள், நான் கீழே காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது கலரேஷன் பாருங்கள், அதனாலே இதை நான் பை பண்ணேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை அவுட்டரில் தான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து கொடுத்தாரு. நல்ல ரேட்டுக்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலரேஷனும் ரொம்பவே அழகாக இருக்குது. டெயில் லேஸாக பிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கலரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அக்ரெசிவும் அதே அளவுக்கு, அந்த 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 ஃபீமேல் அளவுக்கே அக்ரெஷனும் நல்லா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃபீமேல் சொல்ல போனால். என்கிட்ட நல்லா இதோட ஃபீடிங் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா, நான் கையை கொண்டு போய் வச்சா என்னோடய கையை வந்து சாப்பிடும், கையை வந்து கடிக்கும். பாருங்கள், இப்போ என் கையை கொண்டு வந்து கையை வந்து கடிக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீமேல் சொல்ல போனால். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னோட டபுள் டெயில் தான். பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டபுள் டெயில். பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபீமேல் தான். பாருங்கள், இதோட அக்ரெஷனும் ரொம்பவே மோசமாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், ஃபீமேல் பீட்டா ஃபிஷ் வந்து பபிள் நெஸ்ட் கட்டுமானு. ஃபீமேலும் கட்டும். பாருங்கள், என்னோட கட்டியிருக்கு, நிறையவே கட்டியிருக்கு. ஆனால் மேல் அளவுக்கு வராது அந்த பபிள் நெஸ்ட்டு. பாருங்கள், இதான் என்னோட டபுள் டெயில். எப்படி இருக்குன்னு பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட கலரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அதோட ஒரு பக்கம் திரும்பிச்சுன்னா அதோட கலர் அப்படியே ரியாக்ட் ஆகுது வித்தியாசமாக. இதுக்கும் நான் வந்து ஆல்மண்ட் லீஃப் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடய ஹாஃப் மூன் பீட்டா ஃபிஷ். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. அதோட கலர் ரியாக்ஷனை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் வந்து ஹைட்ரலா பிளான்ட் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் பிஹெச் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணுன்னு. அப்புறம் வந்து ஆல்மண்ட் லீஃபும் கொடுத்துருக்கேன், நைட்ரஜன் லெவல் நல்லா மெயின்டைன் ஆகணுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீட்டா ஃபிஷ் சொல்ல போனால். பார்த்தீங்கன்னா இது மேல் தான், ரொம்பவே ஆக்டிவானது. நான் கையை வச்சாலும் கையை ஃபாலோ பண்ணோம். இங்கே பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பீட்டா ஃபிஷ் பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய கோல்டு ஃபிஷ் டேங்க் செட்டப். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எந்த வித ஸ்டோன்ஸும் போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபீமேலுக்கு வந்து அடிபட்டுருன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோட இப்போ நான் ஊண்டி இப்போ சரியாயிடுச்சு என்னோடய கோல்டு ஃபிஷ்ஷுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே நகருது, நல்லாவே மூவ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஆக்டிவ்னஸ் நல்லா வந்திருக்கு அதுக்கு. இப்போ நல்லா நகருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூமெண்ட்ஸ்லாம் நல்லா கொடுக்குது கோல்டு ஃபிஷ் பொறுத்த வரைக்கும். ஃபீடும் நல்லா எடுத்துக்குது. செதுலும் நல்லா வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரத்தமும் இப்போ போயிடுச்சு. அந்த பிளட்லாம் இப்போ லாஸ் ஆகாமல் இப்போ நல்லா மூமெண்ட்லாம் நல்லா வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மூமெண்ட்ஸ்லாம் நல்லா கொடுக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இது செமிடல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பீட்டாஸுக்கு வந்து இந்த ஃபுட்டு தான் நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் பீட்டா ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் பீட்டா பில்லட்ஸ். உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை ப்ரோட்டீன் லெவல்லாம் எப்படி சேர்த்துருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்பைரலினா லெவல் எல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் இன்க்ரீடியன்ஸில் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கனாலே உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஃபீட் நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்கிற லைஃப் கல்ச்சர்லாம் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வினிகரில் கல்ச்சர் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டட் கல்ச்சர்லேருந்து தான் வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மண்ட் லீஃப், அப்புறம் வந்து பனானா லீஃப், அப்புறம் மேங்கோ லீஃப் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வினிகரில் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃப்ரெண்டோட நம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்ட நீங்கள் பை பண்ணிக்கலாம். சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் கூட சொல்லுங்கள், நான் கமெண்டில் கூட உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மண்ட் லீஃப், பனானா லீஃப், மேங்கோ லீஃப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கப்பி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து இன்ஃபோசோரியா இதில் உருவாகும். அது பார்த்தீங்கன்னா கப்பி ஃப்ரைஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அப்புறம் வந்து ஆல்மண்ட் லீஃப் அண்ட் பனானா லீஃப் வந்து நம்மளோட பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங்க்கு ரொம்பவே முக்கியமானது. பனானா லீஃப் இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆல்மண்ட் லீஃபே நம்மளுக்கு போதும். என்கிட்ட எப்போதுமே இந்த லீவ்ஸ்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான நம்ம ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வினிகரில் ஸ்டார்டட் கல்ச்சரில் என்கிட்டயும் இருக்குது. ஆனால் வந்து அவர் நல்லா பேக்கிங்கில் உங்களுக்கு நல்லா அனுப்பிவிடுவார். ஓகே, அதனால உங்களுக்கு நான் வந்து அவரோட நம்பரில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்கிற லைஃப் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வினிகரில் மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா டாஃப்னியா வச்சுருந்தேன், டாஃப்னியா வந்து கிராஷ் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் லீஃப் ரொம்பவே நல்லது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட பீட்டா ஃப்ரைஸுக்கு வந்து தேவையான இன்ஃபோசோரியா உருவாகும். அதனால தான் இதை நம்ம வைக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் வரும், அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து அதுக்கு ஒரு ரியல் லுக் கொடுக்கும். அது மூலிமா அது வந்து ஒரு ஃப்ரீயாக உணரும் அந்த பீட்டா ஃபிஷ் பொறுத்த வரைக்கும். அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரிவர் சைடில் இருக்கிறதே நினச்சிக்கும் அது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அந்த கலர் கொடுக்கும், அப்புறம் இன்ஃபோசோரியா கொடுக்கும். அதே வேலையை தான் பனானா லீஃபும் பண்ணோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனானா லீஃபும் ரொம்ப முக்கியமானது. இதில் இன்ஃபோசோரியா வந்து சீக்கிரமாக உருவாகும். அப்புறம் மேங்கோ லீஃப் பார்த்திங்கன்னா வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், கப்பீஸுக்கு ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் கப்பீஸ் வளர்க்குறீங்கன்னா அந்த பாட்டில் வந்து இதை நீங்கள் மிதக்க விட்டாலே போதும். கப்பீஸ் ஃப்ரைஸ்க்கு வந்து இது நல்ல இன்ஃபோசோரியா கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லது. வினிகரில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என்கிட்ட நல்லாவே கல்ச்சர் ஆகிருக்கு. இருங்க, உங்களுக்கு நான் மைக்ரோஸ்கோப்பிக் வியூவில் காட்டுறேன் வினிகரியில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ நான் மைக்ரோ லென்ஸ் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குது. சொல்லப்போனால் வினிகரில் அதிகமாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வினிகரில் கல்ச்சர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் கூடிய சீக்கிரமே கிடைக்கும். நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்தீங்கன்னா வினிகரில் நான் நிறையவே பாட்டில் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ சொல்லப்போனால் என்கிட்ட நிறைய கல்ச்சர் இருக்குது. மேலே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வினிகரில் வந்து மூவ் ஆகுது, மூமெண்ட்ஸ் தெரியுது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நிறைய மூமெண்ட்ஸ் தெரியுது, நிறையா ஆனவங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா இருக்காங்க, மூமெண்ட்ஸ் நல்லாவே ரியாக்ட் ஆகுதாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வினிகரில் இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நிறையா இருக்காங்க சொல்லப்போனால். பாருங்கள், இது எப்படி எடுத்து நம்மளோட பீட்டா ஃப்ரைஸுக்கு நம்ம ஃபீட் பண்ணிடலாம். பீட்டா ஃப்ரைஸ் ஆர் ஜீப்ரா ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபீடர்னு ஒரு தனியாக ஒரு பாட்டில் நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், நிறையா கொச்சன் மேயுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா இருக்குது வினிகரியில் சொல்லப்போனால். பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.